வணக்கம். புதுச்சேரிக்கு ஆக்சிடெண்ட்டு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சர்வசாதாரணமாக ஆக்சிடெண்ட் நடக்கும், நிறைய பேர் சாவாங்க. இது அரசாங்கமும் கவனிக்காது, அதிகாரிகளும் கவனிக்க மாட்டாங்க. அது இல்லாமல் இந்த மெயினாக இந்த ஸ்கூலு காலேஜஸ் பஸ்ஸஸ்லாம் அதில் தான் மெயினாக ஆக்சிடெண்ட்டே நடக்கும். இதை பாருங்கள், மணக்குள விநாயகர் காலேஜில் உள்ள பஸ்ஸஸ்ஸு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பஸ்ஸில் உள்ள அந்த பஸ்ஸு மூடி இருக்குது. அதில் சாஞ்சோனும் பஸ்லேருந்து புதுசாக சேர்ந்த பையன், இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன், 3 நாளைக்கு முன்னாடி தான் சேர்ந்த பையன் கீழே விழுந்துட்டான். அது பஸ்ஸிலேருந்து பின்னாடி அவங்க பஸ்ஸே அடித்து அது மேலே தலையில் ஏறி சாவடிச்சிட்டாங்க. அதேமாதிரி கூட பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. டிப்பர் லாரி அதேமாதிரி காலேஜ் மாணவனை ஒருத்தவனை கவின்னு சொல்லிட்டு அவன் இறந்துருக்கான். இது மாதிரி காலேஜ் மாணவர்கள் 2 பேர் நேற்றுலேருந்து இறந்துருக்காங்க. இதுக்கு புதுச்சேரி கவர்மெண்ட்டு அரசாங்கம் அதிகாரி என்ன செய்ய போகிறாங்க? அது இல்லாமல் இந்த பஸ்ஸு புது இந்த விநாயகர் மணக்குள விநாயகர் காலேஜில் பஸ் இப்படி இருக்குதுன்னா அந்த காலேஜ் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? இதை மக்கள் இப்போ எலெக்ஷன் டைமில் எல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆக்ஷன் எடுத்தால் நல்லது. தேங்க்யூ.